ஹலோ கைஸ், என் பர்த்டேக்கு ட்ரெஸ் எடுக்கலான்னு ட்ரெண்ட்ஸ் போயிருந்தோம். அங்கே என்னென்ன கலெக்ஷன் வச்சுருக்காங்கன்னு ஒரு ஷார்ட்டாக உங்களுக்கு காட்டலான்னு சொல்லிட்டு தான் வீடியோ எடுத்தேன். புதுசாக நிறையா கலெக்ஷன்ஸ் வந்துருக்குது. ஆனால் முன்னாடி மாதிரிலாம் ஆஃபர்லாம் எதுவுமே போடுறதில்ல ட்ரெண்ட்ஸில். ஆனால் முன்னாடியை விட இப்போ கலெக்ஷன்ஸ் நியூவாகவும் நல்ல ப்ரிண்ட்டு வந்திருக்குது. இதெல்லாம் வந்து 599 ப்ரைஸில் குர்த்திஸ். இதெல்லாம் இதுலேயும் ஆஃபர் போட்டிருக்காங்க. பை 3 இங்கே எடுத்தால் வந்துட்டு 200 ஆஃபர், பை 2 எடுத்தால் 100 ஆஃபர், அந்த மாதிரி போட்டிருக்காங்க. இது எல்லாமே வந்து அந்த குர்த்திஸ் கலெக்ஷன் தான். கலர்ஸு ப்ரிண்ட்டு எல்லாமே கொஞ்சம் நல்லா இருந்தது. எப்பயும் போல் காட்டன்லேயும் ரேயன் ஃபேப்ரிக்கு அந்த மாதிரி தான் இருந்தது. கம்ஃபர்டபுளாக இந்த ட்ரெண்ட்ஸில் வாங்குறதுல என்ன பெனிஃபிட்னால் ஸ்டிச்சிங் வந்து அவ்வளோ நல்லாயிருக்கும். இதை போடுறவங்களுக்கு தெரியும். இதெல்லாம் அவாசா பிராண்டு டியூனிக்கு, ஃபியூஷனில் உள்ள டியூனிக்கு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஜீன்ஸுக்கு இந்த மாதிரி போட்டுக்கலாம். ஷார்ட் டாப் மாதிரி இதில் நல்லாயிருக்கும். இது போட்டால் நான் போட்டு பார்த்தேன், ஒரு ட்ரையல் பார்த்தேன். நான் வந்து பர்த்டேக்கு குவாட் செட் எடுக்கலான்னு போனேன். இது எல்லாமே குவாட் செட் கலெக்ஷன் தான். குர்த்தியும் வந்து பலாசோ பேண்ட்டு மாதிரி இருக்கும், கொஞ்சம் லூஸ் ஃபிட்டு. இது எல்லாமே வந்து 899, 999 இந்த மாதிரி 2 ப்ரைஸ் ரேஞ்சில் தான் இருக்குது. நான் ஒரு 3 ட்ரெஸ்ஸு வந்து செலக்ட் பண்ணேன். அதில் வந்து நான் போட்டுட்டு நான் செலக்ட் பண்ணேன்னு. இதுலேயும் வந்து ப்ரிண்ட்டு கலர்ஸ் எல்லாமே நல்லா தான் இருந்தது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இதுலேயுமே 2 செட் எடுத்திங்கன்னா 100 ஆஃபர் அந்த மாதிரி போட்டிருந்தானுங்க. இதுலேயும் வந்து கலெக்ஷன்ஸ் நிறையா இருந்தது பாருங்கள். இதுலேயுமே அந்த இது வந்து நெக்ஸ்ட்டு டேபிளில் இருந்தது. இது எல்லாமே வித் பேண்ட்டோட வரும். பேண்ட்டிலே பலாசோ ஃபிட்டு, அப்புறம் வந்து இந்த பைஜாமா ஃபிட்டு, இந்த மாதிரிலாம் கூட நார்மல் ஃபிட்டு, அப்புறம் பலாசோ மாதிரி ரொம்ப லூஸ் ஃபிட்டு, அந்த மாதிரி நார்மல் பேண்ட்டு அந்த மாதிரிலாம் இருந்தது. நெக்கும் பார்த்திங்கன்னா இப்போ ட்ரெண்டாக போயிட்டு இருந்ததில் இந்த வி நெக்கு இது மாதிரிலாம் நிறையா கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு. ஹேண்ட்பேக்ஸும் அங்கே போட்டிருந்தாங்க நிறையா. கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருந்தது, ஆனால் கலெக்ஷன்ஸ்லாம் பார்க்க நல்லா இருந்துச்சு. பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சா வாங்கணுன்னா அங்கே ட்ரெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லா ட்ரெண்ட்ஸ்லேயுமே மோஸ்ட் ஆஃப் ஆல் வந்து சேம் கலெக்ஷன்ஸ் தான் வச்சுருப்பாங்க. ப்ரைஸ் தான் கொஞ்சம் வேரியன்ஸாக இருந்துச்சு. இந்த ஹேண்ட்பேக்லேயும் வந்துட்டு ஆஃபர் போட்டிருந்தாங்க. இந்த ஹேண்ட்பேக் இல்லாமல் இந்த பக்கம் ஹேண்ட்பேக்ஸ் போட்டிருந்தாங்க. அதெல்லாம் வந்து ஃப்ளாட் 30% ஆஃபரை நம்ம போட்டிருந்தாங்க. ஹேண்ட்பேக்ஸ் நிறையா கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க. நீங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து ஹேண்ட்பேக் வாங்கணும்னு சொன்னால் கூட 2-3 ஹேண்ட்பேக் வந்து சேர்ந்த மாதிரி கூட எடுத்துக்கலாம். ஒரே சேம் டைப்பில் கூட எடுத்துக்கலாம். அந்த மாதிரி கூட ஹேண்ட்பேக் இருந்தது. நான் வந்து எடுத்த ட்ரெஸ்ஸு ஒரு 3 கோட் செட்டு தான் எடுத்தேன். அந்த 3ல் வந்துட்டு நான் போட்டு பார்த்துட்டு 1 எடுக்கலாம் தான் போனேன். சரி ட்ரையல் பார்க்கலாம்னு சொல்லிட்டு அது இந்த ப்ரைஸ்க்கு தான் நான் வாங்கினேன். இதை நான் வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சு எடுத்து ஃபோட்டோ எடுத்துருக்கிறேன். நீங்களும் ட்ரெண்ட்ஸில் நியூ கலெக்ஷன்ஸ்லாம் பார்க்கணுன்னா போய் பாருங்கள். நியூவாக நிறையா அரைவல்ஸ் வந்துருக்கு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பிடிச்சா ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை பை.